அனைவருக்கும் வணக்கம். இன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மண்ணுரிமை கூட்டமைப்பின் சார்பாக ஆளும் திமுக அரசின் தோழமை கட்சிகள் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. கூட்டம் முடிவுற்றவுடன் அதன் நிலை என்ன அறிய கூட்டம் நடந்த இடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அலுவலகம். நாம் அவர்களை சந்தித்து இன்றைய கூட்டத்தை பற்றி சற்று கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மற்றும் சிபிஐஎம் கட்சி, சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனித நேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எம்ஜேகே கட்சிகள் கலந்துள்ளனர். ஐயா வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? உடலூருடையதான 50 ஆண்டு காலம் தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனை, 10,000 வீடுகளுக்கு மேலான மக்களுக்கு மின் இணைப்பில்லை என்று இருக்கக்கூடிய பிரச்சனை போன்ற மிக முக்கியமான கோரிக்கைகளை 12 கோரிக்கைகளை வடிவமைத்து மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரால் தமிழக அரசுடைய கவனத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய நடவடிக்கையாக 1,00,000 மெயில் அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டோம். 1,00,000 மெயில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பும்போது கூடலூர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்ற தேர்தல் கால வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்றிருக்கக்கூடிய மையமான கோரிக்கையாகத்தான் அந்த மெயில் அனுப்புகின்ற நிகழ்ச்சியிலே முதன்மையானதாக இருந்தது. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் மெயில் அனுப்பினார்கள். கூடலூர் பிரச்சனை எந்த முதலமைச்சரும் இவ்வளவு அக்கறையோடு தலையீடு செய்யாத சூழ்நிலையில் நான் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்ப்பேன் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அழுத்தமாக வாக்குறுதி கொடுத்த தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கை இதுவரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை என்று இருக்கக்கூடிய ஆதங்கத்தோடு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மக்கள் அந்த மெயில் அனுப்ப இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தார்கள். அதனுடைய பலனாக இந்த பிரச்சனை உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களுடையதான தலையீட்டின் காரணமாக நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய பாமு முபாரக் அவர்களும் அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய முயற்சியினுடைய பலனாக இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஆர் ஆஷா அவர்களும் மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர்களை நடுவட்டத்திலே கேண்டி கெஸ்ட் ஹவுஸிலே அழைத்து பேசி பிரச்சனைகளை முழுவதும் முழுமையாக கேட்டறிந்தார். 12 கோரிக்கைகளை ஒரு 3 கோரிக்கைகள் தவிர மீதி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்முயற்சி எடுத்தால் இங்கேயே தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டது என்ற தன்மையிலே கோரிக்கைகளை 2ஆக பிரித்து இங்கே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையிலே மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த தலைவருடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதாகவும், மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழக அரசின் கவனத்திற்கு உடனே எடுத்து செல்வதற்கு நானே முன்னின்று நடவடிக்கை மேற்கொள்வதாக தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அன்றைக்கு எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதியை கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் தொடர்ச்சியாக தலையீடு செய்ததனுடைய பலனாக நேற்றே முன்தினம் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனை கூடலூர் நிலப்பிரச்சனை பற்றி மட்டும் விவாதிப்பதற்கான ஒரு உயர்மட்ட குழு கூட்டத்தை சென்னையிலே அவருடைய தலைமையிலே அழைத்தார்கள். தலைமை செயலாளர், வனத்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கலந்து கொண்டது மட்டுமல்ல, ஆர் ஆஷா அவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாண்புமிகு பொன்முடி உள்ளிட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனை விரைவாக தீர்ப்பது என்றும் அதை தீர்ப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடையதான பிரச்சனைகளிலே தீர்வு காணக்கூடிய தன்மையில் ஒரு தனி நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தில் நடவடிக்கை மேற்கொள்வது என்றும் அதற்கு பொருத்தமான வழக்கறிஞர்களை
நியமனம் செய்து துரிதமான காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான நடவடிக்கை தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு நீங்கள் பார்க்குமேயானால் முரசொலியினுடைய முதல் செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறது என்று பார்க்கும் போதே தமிழக அரசு கூடலூர் பிரச்சனையில் எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறது, கவனமாக இருக்கிறது, முன்னுரிமை கொடுக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு இதுநாள் வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு 50 ஆண்டு காலம் இந்த பிரச்சனையில் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு கவனிக்கப்படாத சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இருந்து இந்த பிரச்சனை தனியாக கூடலூர் நிலப்பிரச்சனை தனியாக பிரித்து குறைந்த காலகட்டத்திலேயே இந்த மக்களுடையதான வாழ்வாதார பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள், மின்னிணைப்பு பிரச்சனைகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கூடலூருக்கு வந்து இந்த இதில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி விழாவில் நானே பங்கெடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று இருக்கக்கூடிய செய்தி கூட மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் சொன்னார். ஸோ அவ்வளவு முக்கியத்துவம் இந்த பிரச்சனைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே கூடலூரிலே இந்த மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அத்துணை பேர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோஷி பேபி உள்ளிட்ட எல்லா கட்சியுடைய தலைவர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே இதற்கு அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டும், முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும், மாவட்ட செயலாளருக்கு நன்றி சொல்ல வேண்டும், வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் நன்றி சொல்லக்கூடியதற்கு மேலாக நேரடியாக மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சென்னை சென்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு மாவட்ட செயலாளரோடு நாம பேசலாம் என்று இருக்கக்கூடிய தன்மையோடு இன்றைய தினம் இந்த பிரச்சனையை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக பார்க்கிறோம். மாவட்ட செயலாளரும் இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலனாகத்தான் இதுபோன்று இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உருவாகியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக தமிழக அரசு 12 கோரிக்கைகளை தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை ஒரு பக்கம் எடுக்கும் போதே நிலப்பிரச்சனையிலும், மின்னிணைப்பு பிரச்சனையிலும் எல்லாத்துக்கும் மேலான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக பார்த்து துரிதமாக குறைந்த மாதங்களிலேயே இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் துரிதமாக செய்து தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இன்னும் இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பொன்முடி அவர்களுக்கும் இந்த மாவட்டத்துடைய முன்னாள் அமைச்சரும் என்றால் இந்நாள் அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த கூட்டம் மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதில் ஆதாயம் பெறுவதற்காக ஒரு சிலர் முயற்சி எடுத்த போதிலும் கூட அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காத தன்மையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்கு எங்களோடு ஒத்துழைத்த இந்த தொகுதியினுடைய வாக்காளர் அத்துணை பேர்களுக்கும் விசேஷமாக உங்களை போன்றிருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஓகே, இன்னொன்று மேட்ரு சார் இதில் வந்து முக்கியமாக இந்த பிரச்சனை நம்மளுக்கு லேட் ஆகிறதுக்கு மெயின் காரணமே சுப்ரீம் கோர்ட்டோட கிளியரன்ஸ்ன்ற மாதிரி ஒன்று இருக்குது. சரிங்களா? மூத்த வழக்கறிஞர், அரசியல் கட்சி தலைவர் கோசி சார், அவர் விடுதலை கட்சி அவரும் இருக்கிறீங்க சார். இதுக்கு அது மட்டும் இல்லை, நம்மளோட நீலகிரி எம்பி கூட ஒரு மூத்த வழக்கறிஞர் தான். இப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு சஜஷன்ஸ் கவர்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். பட் இருந்தாலும் கூடலூரை பொறுத்தளவு எங்களுக்கு தான் எல்லாமே மேக்ஸிமம் என்ன ப்ரெஷருக்கு இது கொடுக்கணுமோ. ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? நம்ம ஏற்கனவே நீங்கள் ஒரு இன்டர்வியூ எங்களை எடுத்து சொல்லிட்டோம். அதை நம்ம மிக தெளிவாக சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் கூடலூரினுடைய கள நிலவரம், கூடலூரை பற்றியான முழு விவரத்தை சொல்ல வேண்டிய அரசாங்கம் முதல்ல அது சொல்லணும். சொன்னாதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு புரியும் இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இங்கே இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை அரசு. அந்த முதல் படிதான் இப்போ முதலமைச்சர் கூட்டத்தில் அந்த தீர்மானத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த உச்சநீதிமன்றத்தில் விரிவான ஒரு மனு தாக்கல் செய்து அந்த ஜென்ரல் லேண்டு அது தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு நமக்கு தனி சட்டம் இருக்கு. நம்ம இந்தியா பூரா இருக்கிற அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் அது பொதுவான ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்தியாவில் இருக்கிற வளத்தை அழிக்கக்கூடாதுங்கிற இதில்
அதுல சுப்ரீம் கோர்ட்டினுடைய எம்பவர் கமிட்டி ஜெர்மன் லேண்டையும் சேர்த்துனதுதான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு. நமக்குன்னு தனி சட்டம் இருக்கு, கூடலூர் ஜெர்ம ஒழிப்பு சட்டம். அதனால ஜெர்மனியினுடைய உரிமைகளை எல்லாம் அரசாங்கம் எடுத்து அதை வந்து யாரு கொடுக்குது? ரைத்துவாதி. சட்டத்தினுடைய நோக்கமே வந்து ஜெர்மனியினுடைய நடத்தை எல்லாம் அரசாங்கம் எடுத்து அரசாங்கம் விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்கிறது சட்டத்தினுடைய நோக்கமே. அப்ப அதுக்குன்னு தனி சட்டம் இருக்கு. அதனால உச்ச நீதிமன்றத்திலிருந்து அதை எடுத்து அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசுக்கு முழு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு பெட்டிஷன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஃபைல் பண்ண போகிறாங்க. ஓகே சார், அவங்க ஃபைல் பண்ண போகிற கேஸ் உங்களுக்கு சுமார் எத்தனை நாள் ஆகலாம்? இப்போ நம்ம வந்து தேர்தல் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட கேட்டிருக்கேன், மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் வரட்டேன். 1.5 வருஷம் சொன்னது 1 இயரில் ஆகிடும்ன்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சார் எவ்வளோ நாளில் இந்த அது நீதிமன்ற நடவடிக்கைகள் நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்ற நடவடிக்கையில் ஒரு டைம் லிமிட் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அரசு நினைச்சா மக்களினுடைய மின்சார பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை. நாளைக்கு எவ்வளவோ குழந்தைகள் இங்கே படிக்கிறாங்க, 10,000 பேர், எவ்வளவோ குழந்தைகள் 10,000 வீட்டுக்கு மின்னெடுப்பு இல்லை. அது வந்து எவ்வளோ குழந்தைகள் படிப்பு வந்து இல்லாமல் போகுது, அவங்களுக்கு எந்த வித ஆக்சஸும் ஒன்றுமே இல்லாமல் போகுது. அதனால் அவங்க எதிர்காலமே பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட விஷயங்களை அரசு கொண்டு போக போது நிச்சயமா இமீடியட் சுப்ரீம் கோர்ட்ல கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எதுக்காக இருக்கு? மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது, அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதுதான் சட்டத்தினுடைய கடமை. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சுப்ரீம் கோர்ட் தான். அதனால இது முடிய நாம எடுத்துட்டு போயிருக்கோமான்றது கேள்வி. இப்பதான் முதலமைச்சர் சரியான முடிவு எடுத்திருக்காரு. அதற்கு உறுதுணையாக என்ன எம்பி வந்து அதில் வந்து நல்ல எப்படி அதை கொண்டு போகணுன்றது நீலகிரி மாவட்ட எம்பி சொல்லியிருக்காரு. அதுக்கு முழு முயற்சி எடுத்தது மாவட்ட செயலாளர். இவங்களுடைய முயற்சி இல்லாமல் இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் எந்தெந்த துறை அதிகாரிகள்ன்றது இவர் சொன்னார். அதில் வந்து லா செக்ரட்டரி இருக்காங்க, டைரக்டர் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் அவருடைய சீஃப் வந்திருக்காங்க, கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்காங்க. அது இல்லாமல் அனைத்து துறை அதிகாரிகளையும் வச்சு ஒரு இந்த பிரச்சனையை முடிக்கணுங்கிற அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நடந்திருக்கு. நல்ல ஒரு முயற்சி, 50 வருட காலமாக எடுக்காத முயற்சி இப்போ எடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்கு இது முதல் வெற்றி, முழு வெற்றி கிடையாது, முதல் வெற்றி. நிச்சயமா முழு வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய பாதுகாப்பு இயக்கம் வந்து அதை வந்து நம்ம முதலமைச்சரை போய் அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்ல எந்த வக்கீலை வச்சு அரசாங்கம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஃபெமிலியரான ஒரு அட்வொகேட்டை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய கவனம் கண்டிப்பா இந்த மக்களுக்கு திரும்ப நல்ல ஒரு முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கம் சிறப்பாக செயல்பட்டது. ஒற்றுமையுடன் ஒருமித்த கருத்துடன் நீங்கள் செயல்பட்டதால் கிடைத்த முதல் வெற்றி என்று கூறலாமா? நிச்சயமா ஒரு முதல் வெற்றி என்று கூறலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கூடலூர் நிலப்பிரச்சனையில் தலையிட வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கை நடந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதான் முதல் வெற்றி. அது வெற்றி. இப்போ இதுல வந்து நீங்க நன்றி சொல்றீங்க. நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக மாவட்ட செயலாளர், அவர் 2 பேரும் தான் கூடலூர் மக்களுடைய நிலையை ஏன்னா முதலமைச்சர் நினைச்சாதான் பிரச்சனை தீர்க்க முடியும். அதனால அவர்கிட்ட கொண்டு போனது அவங்க 2 பேரும். முதலமைச்சரோட பார்வைக்கு எட்டப்பட வேண்டும் என்று நீங்க வந்து இமெயில் அனுப்பிச்சீங்க, 1 லட்சம் இமெயில். அதுக்கு ஏதாவது ரிப்ளை ஏதாவது வந்ததுங்களா? அதனுடைய ரியாக்ஷன் தானே இது. இல்ல அந்த இமெயிலுக்கு ரிப்ளை ஏதாவது வந்ததுங்களா? எல்லாம் வந்திருக்கு. இப்போ அதோட ரியாக்ஷன் தான் இது. அப்ப வெற்றி நமது ஏற்கப்பட்டது என்று பதில் வந்திருக்கு. கோரிக்கை ஏற்கப்பட்டது என்ற பதில் இருக்கு. கூடலூர் மக்கள் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம், 50 வருடமாக கிடைக்காத ஒரு விடிவு காலம் வரும் என்ற ஒரு நல்ல செய்தியுடன் அது இன்னொரு இது என்னன்னா, சொல்லுங்க. ஆண்டு காலமா செக்ஷன் 17 நிலங்களில் வாழக்கூடிய மக்களை சட்டவிரோத குடியேறிகள், ஆக்கிரமிப்பாளர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க. ஆனால் இப்போது அரசாங்கத்துடைய செய்தி குறிப்பிலேயே செய்தி வெளியீடுலேயே நீண்ட காலமாக அந்த நிலங்களிலே வசித்து வரக்கூடிய மக்கள் நாங்கள் சட்டவிரோத குடியேறிகள் கிடையாது, நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. அப்போ வெற்றி நமதே, விரைவில் எதிர்பார்க்கலாம். சார், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நான் இடையில் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஒரு அப்ராக்சிமேட்டு கேட்குறேன், நம்ம கேட்கக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு 3 to 6 மந்த்துக்குள்ள ஏதாச்சும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஆஸ் அன் அட்வொகேட் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், அந்த எந்த பிரச்சனையும் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் இப்போ வந்து ஒரு கேஸ் போது இன்ஜெக்ஷன் சுட்டு கேட்குறது திடீர்னு அப்போவே ஒன் சைடாக கொடுத்துட்றாங்க. இந்த பிரச்சனையை வந்துட்டு தீவிரத்தை பொறுத்து
அந்த பிரச்சனையை அணுகுமுறை எந்த பிரச்சனை நம்ம இந்த மின்சார பிரச்சனைக்கு எல்லாம் எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா அது ஒரு அரசாங்கம் மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு வரும். நீங்க நல்ல பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க, நல்ல விதமாவே எல்லாமே நடக்கும். ஒத்துழைத்து பேட்டி கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.